வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கேசரி செய்ய போகிறோம். நம்ம எப்போவுமே வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் அப்படி இல்லைன்னா ஏதாவது பண்டிகை சமயங்களையும் டக்குன்னு நம்ம செய்கிறது ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான். இந்த கேசரி டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேசரி செய்கிறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற்றக்கூடாது, 1/4 டம்ளர் தண்ணி மட்டுமே போதும். இப்போ இதை ஒரு வடிகட்டியில் சேர்த்து பால் தனியாக தேங்காய் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காவை ஒரு வடிகட்டியில் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்காங்க. தேங்காயில் கொஞ்சம் கூட அந்த பால் இருக்கக்கூடாது. நீங்கள் வேணுன்னா கையில் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்பூன் வச்சு அழுத்தி புழியிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தேங்காய் தனியாக இந்த பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரியும் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா செவந்து வறுபட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வறுபட்டு வரும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ வறுபட்ட முந்திரியும் திராட்சையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து தேங்காய் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரவையை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். ரவையை எந்த அளவுக்கு பொறுமையாக வாசனை வர வரைக்கும் வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கேசரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுபட்டு வாசனை வருது, ஆனால் கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவை இதோட சேர்த்துடலாம். இந்த ரவையிலேயே சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விடணும். இப்போ தேங்காவும் ரவையும் சேர்ந்து நல்லா வறுபட்டு வரணும். தேங்காவும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா வாசனை வரும். ரவையும் தேங்காவும் சேர்ந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவும் ரவையும் நல்லா வறுபட்டுச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை எடுத்து அதே கப்பில் தண்ணியை அளந்து சேர்த்துக்கோங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மூணாவதாக அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போதே கேசரி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன், உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சர்க்கரையை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சர்க்கரை தண்ணியிலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கேசரியோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம குலோப் ஜாமுன் செய்யும் போது கொதிக்க விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குது, அதை இதோட சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி திரிஞ்சிட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துடலாம். ரவையை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி கூட தட்டாது. நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொட்டிட்டு அதுக்கப்புறம் கூட கலந்துக்கலாம். இப்போ ரவையை நல்லா கலந்து விடலாம். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கலந்திங்கன்னா கட்டி எதுவுமே பிடிக்காது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், ரவை அப்படியே கரைஞ்சிரும் தண்ணியில். ரவை சேர்த்து 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ரவை பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரவை சூப்பராக வெந்து வந்திருக்குது. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கேசரி பார்க்கும்போதே தெரியும், பேனில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். இந்த கேசரிக்கு பார்த்திங்கன்னா நெய் நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மீதி இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம், இது ஊற்ற வேண்டாம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்த கேசரி இல்லையா, அதனால் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த கேசரி கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வருது பாருங்கள்.
இப்போ நம்மளோட தேங்காய் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி தேங்காயை வச்சு ஒரு கேசரி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வரப்போகிற தமிழ் நியூ இயருக்கு இந்த கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.